அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேலூர் பிராய். இன்றைக்கு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில ராணிப்பேட்டை நகரத்தில் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை பற்றி உங்களோடு நான் பகிர ஆசைப்படுகிறேன். 1901 விக்டோரியா ஜூப்ளி கிளப் அப்படின்னு இந்த ராணிப்பேட்டையில ஆரம்பிக்கப்பட்டது. அது 1944 முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1954 அங்க இருக்கக்கூடிய கிளப்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் எங்க பெண்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி தரணும், நாங்க அந்த இடத்துல எங்களுக்கான ஆக்டிவிட்டிஸை நாங்க தொடருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விக்டோரியா ஜூப்ளி கிளப்ல இருந்து பெண்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறாங்க. 17,500 சதுர அடி. அந்த இடத்தை ஒதுக்கி தந்த பிறகு அதை நீண்ட காலமாக பெண்கள் பயன்படுத்தி கொண்டு வராங்க. இந்த நிலையில 1980 வாக்குல ஆர் காந்தி இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இப்ப இருக்கிறாரு. அவருடைய மனைவி கமலா காந்தி அவர்கள் இந்த விக்டோரியா கிளப்ல ஒரு உறுப்பினராக சேர்றாங்க. உறுப்பினராக சேர்ந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளப்பை நாங்க இன்னும் சிறப்பா நடத்துறோம் அப்படின்னும் பொழுது சிறப்பா நடத்துங்க, அந்த பெண்களுக்கான நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வாங்க அப்படின்னு விக்டோரியா கிளப்பினுடைய நிர்வாகிகள் அன்றைக்கே சொல்றாங்க. பிறகு அவர்கள் நோக்கம் அந்த பெண்கள் முன்னேற்றம் என்பது இல்லாம முழுக்க அந்த இடத்தை ஆக்கிரமிக்கணும் என்பதற்காக விக்டோரியா கிளப்பினுடைய அனுமதியே இல்லாம அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, விஸ்வாஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்புக்கு 90 வருஷத்துக்கு லீஸ் கொடுக்குறாங்க. இது முதல்ல லேண்ட் போர்ஜரிய யார் செய்யறாங்கன்னா, ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஆர் காந்தியுடைய மனைவி திருமதி கமலா காந்தி அவர்கள் செய்யறாங்க. அதன் பிறகு 1996 ஆர் காந்தி சட்டமன்ற உறுப்பினரா பொறுப்புக்கு வராருங்க. பொறுப்புக்கு வந்த உடனேயே அவர் செய்த முதல் காரியம் என்னன்னா, அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறது. ஏன்னா திமுகவினாவே இடத்தை ஆக்கிரமிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, விக்டோரியா ஜூப்ளி கிளப்பினுடைய இடத்தை முழுமையாக ஆக்கிரமிக்க செய்யறாங்க. அதற்கு அடுத்துதான் நீங்க பாத்தீங்கன்னா 2001 இருந்து 2006 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சந்திரசேகர் அவர்கள் என் அருகில் இருக்கிறாரு. மாபெரும் வெற்றி பெற்று ஆர் காந்தியை இந்த ராணிப்பேட்டை சட்டமன்றத்தில் வீழ்த்துகிறார். 5 ஆண்டு காலம் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தை ஆக்கிரமித்து வேறு எதுவுமே செய்ய முடியலனா கூட ஆர் காந்தி அவர்கள் அந்த இடத்தை தன்னுடைய மனைவி பெயர்ல விஸ்வாஸ் என்ற கட்டமைப்பின் பெயர்ல ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் ஆர் காந்தி சட்டமன்ற உறுப்பினரா வந்த உடனேயே அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் அழுத்தம் கொடுத்து இந்த இடத்திற்கு ஒரு போலி பட்டாவை தயார் செய்கிறார். எந்த இடத்தை 17,500 சதுர அடியை ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாரோ அந்த இடத்திற்கு ஒரு போலி பட்டாவை தயார் செய்து பிறகு அதை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்கிறார். அதோடு நிக்கல, அந்த இடத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் பொழுது திரு சந்திரசேகர் உள்ளிட்ட அந்த கிளப்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாவட்ட ஆட்சியர்ல இருந்து அத்தனை அதிகாரிகள்ட்ட முறையிடுறார். எங்கள்கிட்ட பட்டா இருக்கு, எங்கள்கிட்ட சிட்டா இருக்கு, எங்களை கேட்காமையே பொய்யாக லீஸ் கொடுத்திருக்காங்க, பொய்யாக பட்டா மாத்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது திமுகவுடைய ஆட்சி அதிகாரம் என்பது யாரெல்லாம் ஏமாற்றுகிறார்களோ, நில அபகரிப்புகளை செய்கிறார்களோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா, அமைச்சரா இருந்தா இந்த வருவாய்த்துறை வாய் மூடி மௌனம் காக்கும். அப்படித்தான் மௌனம் காத்துது. அப்ப வேற வழியே இல்லாம 2016 இங்க இருக்கக்கூடிய விக்டோரியா கிளப்ல இருக்கிற அந்த நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்று கூடி திரு சந்திரசேகர் அவர்களை இந்த விக்டோரியா கிளப்புக்கு பிரசிடென்டா ஆக்குறாங்க. பிரசிடென்டா ஆக்குன உடனே இவர் விக்டோரியா ஜூப்ளி கிளப் சார்பாக நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு தொடுக்கிறார். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே 2017 ஆர் காந்தி மீண்டும் தன்னுடைய ஆணவம், அதிகார போக்கு, எங்க ஆட்சி இருக்கின்ற அந்த வெறியில இதே காலி இடத்துல கட்டடத்தை எழுப்புகிறார். அப்ப ஒரு கட்டடத்தை எழுப்புவதா இருந்தா அந்த இடத்திற்கு பர்மிஷன் இருக்கணும், அங்க ஈபி வாங்குறதா இருந்தா அதற்கு அனுமதி வேணும். ஆனா இதெல்லாம் திமுக காரர்களுக்கு தேவையில்லை. மீண்டும் அரசு அதிகாரிகளை மிரட்டி, அதே மாதிரி மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகளை மிரட்டி அதற்கான ஈபியை வாங்குறாங்க. அதற்கான கட்டட அனுமதியை வாங்கி மீண்டும் கட்டடத்தையும் கட்டி முடிச்சிடறாங்க. கட்டடத்துக்கு அனுமதியும் வாங்கல, கட்டடத்துக்கு அனுமதியே வாங்காம கட்டடத்தை கட்டி முடிக்கிறாங்க. ஏன்னா அமைச்சர் இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா, அதுவும் திமுக காரர்கள்னா ரவுடி ராஜ்யம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த கட்டடத்தையும் கட்டி முடித்துகிறார்கள். பிறகு என்ன பண்றாங்க, ஃபார்மாலிட்டிக்கு இது ஸ்பெஷல் சைல்டை கவனிக்கணும்னு சொல்லி ஒரு சும்மா பேருக்கு 2 பேரை வைத்துக்கொண்டு இந்த இடத்துல அவர்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில விக்டோரியா ஜூப்ளி கிளப் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகர் அவர்கள் ஆர் காந்தியை எதிர்த்து உறுதியாக உண்மையான விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக போராடியதன் விளைவு இந்த 2025 நவம்பர் மாதம் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட கூடுதல் நீதியரசர் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அந்த தீர்ப்பு வருவாய்த்துறையினர் உடனடியாக திருமதி கமலா காந்தி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காந்தியின்
மனைவி அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற இந்த விஸ்வாஸ் என்ற போலி பெயரில் இருக்கிற பட்டாவை ரத்து செய்துவிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்தை விக்டோரியா ஜூப்ளி கிளப்புக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். இது ஆணவ செருக்கோடு மக்களுடைய வரிகளை, மக்களுடைய பணத்தை ஊழல் செய்வதோடு தொடரக்கூடிய ஆர் காந்தி போன்றவர்கள் அபகரிக்கக்கூடிய இந்த நிலங்களை கூட ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை போன்றவர்களுக்கு நீதியரசர் சாட்டையடி கொடுத்திருக்கிறார். மிகச்சிறந்த இந்த தீர்ப்பை உடனடியாக வருவாய்த்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனா அவர்கள் வருவாய்த்துறை நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படின்றது $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா அவர் அமைச்சரா இருக்கிறார். அமைச்சரா இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகித்து மீண்டும் அவர் மேற்கொள்வார். ராணிப்பேட்டை இந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் காந்தி அவர்கள் தான் அபகரிப்பு செய்ததை ஒத்துக்கொண்டு அவர் விலகாவிட்டால் மீண்டும் சட்ட போராட்டத்தில் நீதியரசர்கள் அவர்கள் தலையில் கொட்டு வைக்கக்கூடிய அளவிற்குத்தான் திமுகவுடைய நிலை ஏற்படும். அதனால் உண்மையை உணர்ந்து கொண்டு உடனடியாக வருவாய்த்துறை இந்த இடத்தை விக்டோரியா ஜூப்ளி கிளப்பிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து. இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன, இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பிற்கு ஒரு அமைச்சரே மோசடி செஞ்சிருக்கிறார். ஒரு அமைச்சரின் மனைவியின் பெயரிலேயே இவ்வளவு பெரிய ஒரு இட ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது. நீதிமன்றம் கொட்டு வைத்திருக்கிறது. ஆனா ஊடகங்கள்ல வெளிவரவே இல்லை. ஏன் வரல? இன்றைக்கு திமுகவிற்கு ஆதரவு பெற்ற ஊடகங்கள் எல்லாம் பயப்படுகிறது, அமைச்சருக்கு எதிராக இப்படிப்பட்ட செய்தியை எப்படி வெளியிடுவது என்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவை எதிர்ப்பதில் எந்த பயமும் கிடையாது. அமைச்சர் ஆர் காந்தி இன்னும் 4 மாதத்திற்கு பிறகு அவர் செய்த ஊழலுக்காக சிறைக்குள் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு முதல் விஷயமாகத்தான் இந்த விக்டோரியா ஜூப்ளி கிளப்ல அவர் ஆக்கிரமிச்ச நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நீதியரசர் சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்றங்களுடைய அந்த வார்த்தைக்கு திமுக கட்டுப்படுகிறதா அல்லது நீதிமன்றத்தை மதிக்காமல் செயல்பட போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பார்க்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போன்று ராணிப்பேட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காந்தி எப்படி கொள்ளையடிக்கிறாரோ, அடுத்தவர்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறாரோ, இப்படித்தான் தமிழகம் முழுக்க திமுக அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு இவர்களை வீட்டிற்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாராக வேண்டும். உண்மையை உறக்க சொல்வோம். இது சம்பந்தமான மேற்கொண்ட விஷயங்களை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய திரு சந்திரசேகர் அவரிடத்துல நாம கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். நாம இப்போ நீங்க சொல்ற இந்த விக்டோரியா ஜூப்ளி கிளப்ல இந்த விஸ்வாஸ் என்ற போலி பெயர்ல ஆர் காந்தி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற இந்த இடத்துக்கு முன்னால் இருந்து பேசுறோம். நீங்க வருவதற்கு முன்னால வரைக்கும் இவர்கள் என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணாங்க? ஆர் காந்தியும் அவருடைய மனைவி கமலா காந்தியும். இந்த விக்டோரியா ஜூப்ளி கிளப்புடைய ஆயுட்கால உறுப்பினர் காந்தி, நானும் இந்த மன்றத்தினுடைய ஆயுட்கால உறுப்பினர், 2 பேரும் உறுப்பினர் தான் இருக்கோம். இந்த மன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள்லாம் கூடுதலாக பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் பயன்படுத்தணுன்றது தான் நோக்கம். அதில் மகளிருக்கு அந்த காலத்தில் இருந்த நிர்வாகிகள் மகளிருக்காக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் செயல்படுத்தணும் பார்க்கும்போது எனக்கு தெரிந்து இந்த 30-35 ஆண்டுகளத்தில் மகளிர் கிளப்பு செயல்பட்டதே கிடையாது. 2 பேர் தான், கௌரின்னு ஒன்று தலைவர், ராஜேஸ்வரி, கமலா காந்தி, 3 பேர் தான். இவங்களே தீர்மானம் போடுவாங்க, இவங்களே பண்ணுவாங்க, இவங்களே பண்ணின்னு இவங்களுக்கே அக்ரிமெண்ட் இவங்களே போட்டு விஸ்வாஸ் கொடுக்குறாங்க. விஸ்வாஸுக்கு லீஸ் இவங்களே கொடுக்குறாங்க. விஸ்வாஸ் தலைவர் யாருன்னா இவங்களே 3 பேர் தான் நிர்வாகிகள். அப்படி இவங்க முழுக்க இவங்களுடைய நோக்கம் அந்த இடத்தை ஆக்கிரமணம் பண்ண சொந்தமாக்கணும். இதுதான் 6 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தினோம். முழுக்க இது எங்களுக்கு தான் சொந்தன்றதுல நாங்கள் ஆதாரப்பூர்வமான ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். வாய்ஸ் இதுவாக சொல்லலை, ரெக்கார்டு கொடுத்துருக்கோம். நிலப்பட்டா நீதிமன்ற தீர்ப்புமே சொல்லியிருக்கு. ஆர் காந்தி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரு, அது போலி பட்டா அப்படின்னு சொல்றாரு. இவர் இவ்வளவு பண்ணி நீங்க அமைச்சராக இருக்காரு, இன்னைக்கு கேவலமா எங்க இந்த மன்ற உறுப்பினருக்கு சாபம் கொடுக்குறாரு. நாங்கெல்லாம் நாசமா போனோமா? ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாது, ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தவர், ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தவர், மக்களுக்கு நேர்மையாக தன்னை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயலை, அதுவும் சொந்த தொகுதியில் ஒரு சாதாரண விஷயம். இது பொதுமக்கள் பயன். வெள்ளைக்காரங்காலத்தில் கொடுத்த இடம், வெள்ளைக்காரங்களும் இந்த மக்களுக்காக கொடுத்துருக்கான். அந்த காலத்தில் அவங்க பதிவு பண்ண இடம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பதிவு பண்ணி இளைஞர்களுக்காக நல்ல சந்ததிக்காக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர் கூட விளையாட்டுக்காக பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவங்களால ஊக்குவிக்குது. அந்த வகையில் இவரெல்லாம் பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர இது போல சிறுமைப்படுத்தக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து இதன் மூலமாக, இந்த தீர்ப்பின் மூலமாக தலைவணங்கி அவர் உடனடியாக எங்களுடைய மன்றத்துக்கு இந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்ப பணிவான வேண்டுதலை இந்த ராணிப்பேட்டை மக்களின் சார்பாக நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர் காந்தி அவர்கள் கொஞ்சமாவது சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தான் ஆக்கிரமிப்பில் இருக்கிற இந்த இடத்தை முறையாக விக்டோரியா ஜூப்ளி கிளப்புக்கு ஒப்படைப்பாரா அல்லது வழக்கம் போல அப்பீல் என்ற அடிப்படையில மேல்முறையீட்டிற்கு போய் இந்த அபகரிப்பை நியாயப்படுத்த முயல்வாரா என்று பார்ப்போம். களத்தில் உண்மைக்காக உறுதியோடு நிற்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.